சுசீலா, நம்ம கம்பெனி நல்லா இதுக்கு போயிட்டு இருக்கு. உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் இதுக்கெல்லாம் ரொம்ப காரணம். தேங்க்யூ சார். அடச்சி, அப்படி சொல்லுவேன் நினைக்காதமா. உங்க எல்லாரையும் கம்பெனியை நம்பி வந்து ப்ராஜெக்ட் ஆளுக்காள் ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு எல்லாம் நஷ்டம். ஒழுங்கா சப்மிட் பண்ணல. என்ன இது டாக்குமெண்ட் எல்லாம் வீணா இருக்குது. பள்ளிக்கு போனீங்களா, காலேஜ் போனீங்களா? சார், நான் பண்ண ப்ராஜெக்ட் எப்படி சார்? அது கொஞ்சம் கிளைண்ட் சைடுல தான் பிரச்சனை, நம்ம சைடுல இல்ல. அடச்சி, நீ வாய மூடுமா. உனக்கு எப்போ பார்த்தாலும் கிளைண்ட் சைடுன்னு ஐ ஹேவ் லாட் ஆஃப் டென்ஷன். எப்போ பார்த்தாலும் நீ அதே சொல்லிட்டு உனக்கு ஒன்னால போய் ஒரு கிளைண்ட் சைடில் போய் சமாளிக்க முடியல. நான்சென்ஸ். வெளியே போக. சாரி சார், ஐ ஹேவ் சம் ஐடியா. நீ ஆணியே புடுங்காண்டா. கோபாலு, நீ சொல்லு, உன்னோட இது என்னாச்சு? கிளைண்ட்டை பார்த்தியா? ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிருமா? சார், நம்ம போன கிளைண்ட்டு கண்டிப்பாக சமைச்சிருவாங்க. நான் இன்னைக்கு போலான் இருக்கேன். அந்த கப்பலில் தான் நீங்கள் என்ன மீட்டிங்கில் பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க. விட்டீங்கன்னா நான் கிளம்பலாம். என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் 3 பேர் இந்த கம்பெனிக்காக ராத்திரி பகலாக உழைக்கிறோம். ரூமுக்கு வீட்டுக்கு கூட போகாம இங்க இருந்து ஒர்க் பண்றோம். எங்களை இப்படி சொல்றீங்க? வேலை பார்க்காதவங்க எல்லாம் தூக்கி தள்ள வச்சிருக்கீங்க. ஆமா சார், அந்த மேடம் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றோம். நீங்க எங்களுக்கு போதுமான ஊதியம் தரல, போனஸும் வரல. இப்படியே போனா நான் ரிசைன் பண்ணிடுவேன். முதல்ல அதை பண்ணு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்கறதுக்கு உனக்கு எல்லாம் வீட்டு உங்க நான் புது ஃப்ரெஷர்ஸ் எடுத்து நாங்கள் பக்காவை நான் பண்றேன். எல்லாருக்கும் அது உண்டு. நான் வந்து ஆளை பார்த்து தான் இந்த இடம் போடும். யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். உங்களை மாதிரி சும்மா வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஒழிட்டுறவங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. யூ மே ஆல் கெட் அவுட். என்னையா கெட் அவுட்னு சொல்றப்பா? உனக்கு நடச்சி ப்ராஜெக்ட்ல ஆப்பு. நானும் பார்க்குறேன். உனக்கு இன்கிரிமெண்ட் வரலன்னா அப்பா எனக்கு தெரியும் நான் யாருன்னு. என்ன கோபாலு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? யூ ஆல் கெட் அவுட். என்ன வடிவேலு, லேட்டாக வந்திருக்க? மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு எங்கே பண்ணிட்டு இருந்த? சார், உங்களை மாதிரி சான்ஸே இல்லை. ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. கம்பெனிக்காக என்னமா பண்றீங்க? என்னப்பா சொல்ற? என்ன? ஓ, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததுல ஒருத்தன் கூட இப்படி சொல்லலை. என்னப்பா அப்படி சொல்ல? நான் அப்படி ஒண்ணுமே பண்ணலையே. சார், உங்களுக்கே தெரியல. இந்த கம்பெனியை ரன் பண்ணது அப்பா பெரிய சான்ஸ் தான். நான் எல்லாம் உங்களை தான் ரோல் மாடலாக வச்சிருக்கேன். ப்ராஜெக்ட் எல்லாம் பக்காவாக பண்ணணுமெങ്കിൽ உங்கள் ஐடியா வேணும். சரி, உன் ப்ராஜெக்ட் என்னாச்சு? சார், அது ஒரு 2-3 நாள் ஆகும் சார். வடிவேல், 2 இல்லை 1 வாரம் கூட எடுத்துக்கா. வா, உன்ன மாதிரி ஒரு சின்சியரால பார்க்கவே முடியாது. தெய்வமே, நீங்க நல்லா இருக்கணும் எப்பவுமே. உங்களோட ஐடியால தான் நான் எப்பவுமே இது பண்ணிட்டு இருக்கணும். இன்க்ரிமெண்ட் எல்லாம் எப்போ? இன்க்ரிமெண்ட் உனக்கு பக்காவாக போட்டுடலாம். நீ தான் கம்பெனிக்கு சின்சியர் வேலைக்காரன். பா, போ. நீ வேணுமே சீட்டை இங்கே வந்து போடு. என் பக்கமே இருந்து வேலை பார்த்துன்னு பார்த்துக்கா. இன்னும் லைட்டாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை காட்டுவோமா? சார், நான் லேட் ஆச்சுன்னு கொஞ்சம் இதுன்னா வரம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உங்கள் பேரில் ஒரு பூஜையை போட்டு நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும் இந்த கம்பெனிக்காக. வாப்பா, கம்பெனியில் நான் இப்படி ஒரு விசுவாசமான பார்த்ததே இல்லை. உனக்கு போனஸ் 6 மாதம் போனஸ்.